ஓகே கைஸ், டுடே நம்ம சமையல் சேனலில் என்ன வரும்னு நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸு. ஸோ எங்களால் நேற்று வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டானா, அதனால் நீங்கள் பிரியாணி சாப்பிட போகணுன்னு. சரி ஓகே, கிரேவியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோம். சரி வாங்க ரெடி பண்ணுவோம். இதே லைட்டாக பச்சை மிளகா பச்சை லாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னு அது லாஸ்ட்டாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி ஆகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லைட்டாக அப்படியே சால்ட் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி எல்லாம் வழங்கிடுச்சு. அப்படியே கறி ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டைமில் கறி ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாமே வணங்குறதுக்கும் கறி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் தப்போம். அப்படியே மல்லித்தலை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கறி வெந்துட்டுருக்கு. அப்படியே சைடில் ரைஸை வச்சு வேலை முடிச்சுருவோம். சாப்பாடு தனியாக வச்சாச்சு குக்கரில். அது ஒரு வெந்துட்டுருக்கட்டும். உடம்பு கம்மியாக இருந்தால் கம்மியாக பண்ணிக்கோங்க. இது ஸ்கின் கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு பேச்சுலர் சிக்கன் கிரேவி. அங்கே சாப்பிட்லாம். இன்றைக்கி டுடேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதான். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அருமையாக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அங்கேயே சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சர்வ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு படி சாப்பிட போகிறோம். யாரும் வராதுங்க, நாங்கள் உங்களுக்கு பத்தாது.